friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் ஒரு இன்ட்ரஸ்டான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ராசவள்ளி கிழங்கு கூழ் செய்து காட்ட போறேன். இதுதான் ராசவள்ளி கிழங்கு. இது வந்து இங்கிலீஷ்ல பர்பிள் யாம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல அது. இதுதான் ராசவள்ளி கிழங்கு. சிவப்பு கலரா இருக்கும். கொஞ்சம் ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். சிவப்பு இல்ல பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். சோ இதுதான் நான் இன்னைக்கு கஞ்சி காய்ச்ச போறேன். அம்மா மாமாரெல்லாம் நிறைய செய்வாங்க. சின்னல நிறைய சாப்பிட்டு இருக்கிறோம். இங்க இருந்தாலுமே வந்து அது செய்யற சிரமம் எதுக்கு சும்மாண்டுட்டு இனி சீனி போட்டு செய்யணும் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு விட்டுடுறது. சரி இன்றைக்கு ஒருக்கா உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக வாங்கி இருக்கிறேன். நான் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யறது, எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி நாங்க காய்ச்சிட்டே இதை செய்து பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா சவ்வரிசி ஒரு 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 25 கிராமும் இல்லை, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சவ்வரிசி எடுத்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில நல்லா கழுவிட்டு கொஞ்சமா ஊற வச்சுக்கிட்டேன். நான் இதுவும் போட போறேன். இதுவும் போட்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கு பேக்கெட் தேங்காய் பால் யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா ஃப்ரெஷ் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நாங்க இந்த ராசவள்ளி கிழங்க வெட்டிடுவோம். இப்படித்தான் இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தாக்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். நீங்க சாப்பிட்டு பார்க்கலன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமா எங்க காண்றீங்களோ அங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இப்படி நீங்க தோலை நீக்கிட்டு வெட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டணும். நான் இப்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா வெட்டி எடுத்து இனி இதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுவோம். வெட்டுறதுக்கு வந்து நல்ல ஈஸியா தான் இருக்கு, ஒன்றும் கஷ்டம் இல்லை. வெளியில ஹார்டா இருக்குன்னு யோசிக்க தேவையில்லை. இப்படி சின்ன சின்ன வெட்டலாம். ஏன்னா அவிக்கத்தானே போறோம் நாங்க, பிரச்சனை இல்லை. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வச்சு அடுப்புல நாங்க வந்து இந்த கிழங்கு அவிய போட்டுருவோம். முதல் இந்த கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு நாங்க சவ்வரிசியை போடலாம். இப்ப நான் உப்பொன்னும் போட இல்லை, சும்மா இதை அவிய வைக்க போறேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு கிட்டவே அவிஞ்சு ஒன்று இருக்குது. அப்படி அவிச்சா தான் அது அவியும். ப்ரெஷர் குக்கர்லேயும் போடலாம் தானே, ஆனால் இப்படி அவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துட்டு ஒரு 75% கிட்ட வெந்துட்டுன்னு வைங்களேன், 70% கிட்ட. இப்போ வந்து இந்த சவ்வரிசியை ஊற வச்சிருக்கிறது தானே, அதை போட்டுருவோம். அதுவும் சேர்ந்து இதோட சேர்ந்து அவியட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். இத குடிக்க வந்து இங்க வந்து இந்த பச்சை பயிர்லயும் இப்படி செய்வாங்க. அதை வந்து அதுக்கு வந்து கம்பினேஷன் வந்து உளுந்து வடை. கொஞ்சம் இது கொஞ்சம் இனிப்பா இருக்கிறபடியா அது உரைப்பா இருக்குமென்னு சொல்லி நீங்களும் வந்து உங்களுக்கும் வேணுமென்னு சொல்லிச்சுன்னா இதை செய்யற நாளையில வந்து உளுந்து வடையும் கொஞ்சம் உரைப்பா பச்சை மிளகு எல்லாம் போட்டு செய்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதுவும் டேஸ்டா இருக்குமென்னு நினைக்கிறேன். கம்பினேஷனோட சாப்பிட்றதுக்கு நான் இப்ப இது மட்டும்தான் செய்யறேன். இப்ப இதுவும் இன்னும் கொஞ்சம் அவியட்டும். நல்லா இந்த கிழங்கு நல்லா மசியா அவிஞ்சு வரணும். சவ்வரிசியும் சேர்ந்து அவியணும். ஸோ அப்போ திருப்பி மூடியை போட்டு வச்சிருவோம். நான் அடுப்பு வந்து நல்ல மீடியம், அதாவது நல்ல லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா நான் மண்சட்டி என்றபடியா லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போடுறீங்கன்னாலும் ஓகே தான். கிழங்கு அவிச்சு எடுத்துட்டு ஒரு 2-3 விசிலுக்கு அவிச்சு எடுத்து அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் செய்யலாம். எனக்கு வந்து வீடியோ வந்து இதில் மட்ட மாதிரி வந்துட்டுது. அதனால தான் இப்போ நான் அதைத்தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா வந்து நான் இந்த சவ்வரிசியை போட்டுட்டேன் தானே, அதனால் அதை சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை போட்டு அவிய விடுவோம் மூடி. இப்போ
இப்போ வந்து நான் சவ்வரிசி போட்ட பிறகு ஒரு 7 நிமிஷத்துக்கு கிட்ட ஆகி இருக்குது. 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு வரையும் விடலாம். ஆனால் நீங்கள் மண்சட்டியில் செய்கிறீங்கன்னா பார்த்து பார்த்து செய்யணும். அப்புறம் அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், கிழங்கு நல்லாவே அவிஞ்சு வந்துட்டுது. சவ்வரிசி அவியறதுக்கும் டைம் வேணும். அப்போ இப்போ வந்து சவ்வரிசி ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துட்டுது. இந்த டைமில் வந்து நாங்கள் சுகர் போட போகிறோம். இதுக்கு நாட்டு சக்கரை போடலாமாண்டா போடக்கூடாதுண்டா கலரை மாற்றி விட்டுரும். ஸோ நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு சீனி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து முதல்ல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த சவ்வரிசி எல்லாம் அவிஞ்சு வரணும். அப்போ சீனியை போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை விடுவோம். விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் விடலாம். நான் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு லைட்டான இனிப்பு தான் இருக்குது. அப்போ ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போடலாம் இந்த அளவான ஒரு கிழங்குக்கு. நான் வந்து 5 டேபிள் ஸ்பூனோட நிப்பாட்டுறேன். நீங்கள் நல்ல இனிப்பாக வேணுமெண்டா நீங்கள் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் 1-2 போடலாம். இந்த கிழங்கு இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் போடுறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் போடலாம். ஒரு 1.5 பிஞ்ச் மாதிரி. அந்த உப்பும் சேர்ந்து அந்த இனிப்பிட இதை வந்து நல்லா எடுத்து காட்டும். அதே நேரத்தில் ஒரு லைட்டான உப்புத்தன்மை இருக்கிறதும் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருவோம் கொதிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு தேங்காய் பால் விடலாம். இப்போ இன்னொரு 1-2 நிமிஷம் விட்டேன் நான் சீனி போட்டதுக்கு பிறகு. பாருங்க, இப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் நல்லா பெரிய துண்டுகளாக போட்டு கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இதெல்லாம். ஆனால் எனக்கு இப்படி தான் விருப்பம், அதனால நான் இப்படி செய்கிறது. ஒரே ஒரு ஏலக்காய் போடுறேன். கொஞ்சம் இப்படி பிச்சுட்டு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இப்போ நாங்கள் பாலை ஊற்றுவோம். இது வந்து 200 ml. நான் இதில் ஒரு 75 ml கிட்ட ஊற்றினா காணும். இது கொஞ்சம் திக்காகவும் தானே இருக்குது. நல்ல திக்கான பாலாக ஒரு அரை கப், ஒரு 120 அரை கப்புன்றது 125 ml கிட்ட வந்துடும். ஒரு 75லேருந்து 100க்குள்ளே ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களோட விருப்பம் தானே. உங்களுக்கு நல்லா பால் விருப்பம்னு சொல்லிச்சோன்னா நல்லா ஆட் பண்ணலாம். ஆனால் கூட ஆட் பண்ணினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. பார்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 75 ml கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் போட்டோன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்குது. நான் பேக்கெட் பால் போட்டாலுமே அவ்வளோ வாசமாக இருக்குது இது. தேங்காய் பால் போட்டதுக்கு பிறகு நிறைய கொதிக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிடலான்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு வடிவான கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இறுகும், அதனால நீங்கள் இப்படி தண்ணியாக வச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு லைட்டாக இறுக சரியான பதத்துக்கு வந்துடும். நான் வந்து மண் சட்டியில் வைக்கிறபடியாக இப்போவே ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லைட்டான ஒரு கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மண் சட்டி இன்னும் கொதிக்கும். அதனால் வந்து இப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. அது அந்த மண்சட்டி ஷேப் வந்து இல்லை, அதனால தான் நான் அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த மண்சட்டிக்குள்ளே வச்சே நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணி இதன்னோணும். இன்னும் நல்லா கொஞ்சம் திக் ஆகும். அது லைட்டாக
செம்ம சூப்பரான ஒரு ராசவள்ளி கூழ் நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிட்டுது. வீட்டில் செய்து பாருங்க. அதோட வந்து பிள்ளைகளுக்கும் வந்து இப்படியான சாப்பாடுகளை வந்து நாங்கள் செய்து கொடுத்து கட்டாயம் காட்டணும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்க பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டுது. இத கட்டாயம் பிள்ளைகளுக்குமே வந்து பழக்கிடுங்க சின்னன்ல இருந்து. இதுதான் எங்களோட சாப்பாடு. இந்த பெனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த ராசவள்ளி கிழங்கு இதெல்லாம் கிடைக்கும் போது செய்து கொடுங்க. நாங்க பழக்கிறது தான் நம்மளோட உணவு பழக்க வழக்கம். அவங்க சாப்பிடுறாங்க இல்லைன்றதுக்காக நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது அப்படியே விடுபட்டு போயிடும். ஸோ சின்னன்ல இருந்தே இட்லி, தோசை, இந்த வரகரிசி, கம்பு, திணை, சோளம் எல்லாமே வந்து கொடுத்து பழக்குங்க. அப்பதான் அவங்க அதை பழகுவாங்க. அதே மாதிரி கீரை வகை, கொஞ்சம் கசப்பான கீரைகள், பாவக்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து நாங்க வந்து அதை பழக்கிட்டோம்டா பிள்ளைகளுக்கு, அவங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது தானே. ஒரு 5 வயசு வரையும் அவங்க எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. சோ அந்த டைம்ல நாங்க என்ன பழக்கிறோம்ன்றதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறுது. சோ அதனால வந்து நாங்க அதை வந்து கவனமா பார்க்கணும். இப்ப வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குது. கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா அவிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கலாம். நான் ஒரு 1.5 பிஞ்ச் மாதிரி தானே போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த கிழங்குல சாரி வரும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இது ஓகே தான், இது சரியா இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளவுதான். செம்ம டேஸ்டான ராசவள்ளி கூழ். நான் அதிராக்கும் இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் 2 பேருக்கும். ஸோ நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். கட்டாயம் வீட்டில் செய்யுங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. இதை ஒரு டீ டைமுக்கு கூட செய்யலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பை. You don't like? Yeah. Why? You like porridge soup? You eat first and then you tell if it is nice or not, okay? Cannot tell before. Purple color. Wow. Yeah. Yeah, frozen. Yummy? Yes. Yes. Say yummy. 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 Do you like it? Yes. Good. Bye. Say bye-bye. Bye-bye. Oh. Say bye-bye. Bye-bye. See you later. See you later.